அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜிபியில் பார்க்க இருப்பது IPL 2025ஆம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 11வது போட்டியாக CSK மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற உள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுபர்களும் யார் யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது, யார் யாருக்கு பாதகமாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK மற்றும் ராஜஸ்தான் ராயல் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை ஒன்றுடன் ஒன்று 30 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 30 போட்டிகளிலே 16 போட்டிகளில் CSK அணியினர் வெற்றியினையும் 14 போட்டிகளிலே ராஜஸ்தான் ராயல் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் CSK அணியினர் உச்சபட்ச அசுர பலத்தோடு காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினர் CSK அணியினருக்கு எதிராக மிகச்சிறந்த பெறுவர்களை வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் எனது எண்ணமாக காணப்பட்டது. அவ்வாறு விளையாடப்பட்ட 30 போட்டிகளிலே 24 போட்டிகள் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த இந்தியாவில் இடம்பெற்ற 24 போட்டிகளில் கூட 13 போட்டிகளிலே CSK அணியினர் வெற்றியினையும் 11 போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல் அணியினர் வெற்றியினையும் பெற்று கிட்டத்தட்ட இரண்டு அணிகளும் இந்தியாவில் விளையாடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சமபலம் வாய்ந்த அணிகளாகவே அமைந்திருக்கின்றார்கள் என்பதனைத்தான் கடந்த கால பெறுவர்கள் குறிக்கின்றது. அதே போன்று கடந்த 3 வருட பெறுவர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த 3 வருடங்களிலே இந்த இரண்டு அணிகளும் 4 போட்டிகளிலே விளையாடி அதில் ஒரு போட்டியில் CSK அணியினர் வெற்றியினையும் 3 போட்டிகளிலே ராஜஸ்தான் ராயல் அணியினர் வெற்றியினையும் பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த 3 வருடங்களிலே CSK அணியினரை விட ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய ஆதிக்கம் உயர்வான ஒரு சூழ்நிலையில் அமைந்திருக்கின்றது. இருப்பினும் கடந்த IPL 2024ஆம் ஆண்டிலே இந்த இரண்டு அணிகளும் ஒரு போட்டியிலே விளையாடி அந்த போட்டியிலே CSK அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே CSK அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை குறிக்கின்றது. அதனை விடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த போட்டி நடைபெறுகின்ற கவுஹாத்தி மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஒன்றுடன் ஒன்று விளையாடவில்லை என்பதன் அடிப்படையில் இந்த மைதானம் இரண்டு அணிகளுக்கும் ஒரு சாதகமான மைதானமாக காணப்பட்டாலும் இந்த மைதானத்திலே ராஜஸ்தான் ராயல் அணியினர் 5 போட்டிகளில் விளையாடி அதில் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றியினை பெற்றிருப்பதும், இந்த வருடம் ஒரு போட்டியிலே இந்த மைதானத்தில் விளையாடி அந்த போட்டியிலே ராஜஸ்தான் ராயல் அணியினர் தோல்வியினை தழுவியிருப்பதும், CSK அணியினர் இந்த மைதானத்திலே விளையாடாமல் இருப்பதும் இந்த இடத்திலே CSK அணியினருக்கு சிறிய ஒரு சாதகத்தன்மையினை கொடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால பெறுவர்களிலே இரண்டு அணிகளும் கிட்டத்தட்ட ஒரு சமபலம் வாய்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். கடந்த கால பெறுவர்கள் மைதான பெறுவர்கள் என்பனவும் இரண்டு அணிகளுக்கும் கிட்டத்தட்ட சமபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை கொடுத்திருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலும் யார் வெல்வார்கள் என்பதனை உறுதியிட்டு கூற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அளவிற்கு இந்த இரண்டு அணிகளுடைய அணிக்கட்டமைப்பு கூட கிட்டத்தட்ட ஒரு சமபலம் வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது. இருப்பினும் என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் இந்த போட்டியிலே ராஜஸ்தான் ராயல் அணியினர் வெற்றியினை பெறுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.